வணக்கம். இன்றைக்கி ஒரு சின்ன பதிவு தெரிவிக்கலான் இருக்கேன். என்னத்தை பற்றி பார்த்தீங்கன்னா, தமிழில் சம்மணமிட்டு அமருதல் அப்படின்னு சொல்லுவோம். ஆங்கிலத்தில் கிராஸ் லெக் சிட்டிங், யோகா டேர்மில் சுக்ஹாசனா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இன்றைக்கி ஏன் அந்த பதிவை நான் தெரிவிக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பெற்றோர்கள் என்கிட்ட பிள்ளைகள் ஒரு இடத்துல உட்கார மாட்டேன்றாங்க, நடந்துக்கிட்டே இருக்கிறாங்க, இதை எப்படி குறைக்கலாம் அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்பாங்க. ஸோ கீழே உட்காந்து சம்மணமிட்டு அமர்றதுனால நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஓகே, அதில் சில பெனிஃபிட்ஸ் பார்த்திங்கன்னா, பிள்ளைகளோட கான்சன்ட்ரேஷன் லெவல் இம்ப்ரூவ் ஆகும், அவங்களோட மைண்ட் காமாக்கும், உடம்புல உள்ள பிளட் சர்க்குலேஷன் சரிப்படுத்தும், டைஜஷன் இஷ்யூ இருந்துச்சுன்னா சரிப்படுத்தும், பிள்ளைகளுக்கு என்சைட்டி மற்றும் டிப்ரெஷன் லெவல் இருந்துச்சுன்னா இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இந்தமாரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இது ஆட்டிசம் பிள்ளைகளுக்கு மட்டும் பெனிஃபிட்னு சொல்ல முடியாது. எல்லா குழந்தைகளுக்கும் நம்ம மாரி இருக்கிற அடால்ட்ஸ்க்கும் இது ரொம்ப பெனிஃபிட்ஸான ஒரு சிம்பிளான ஒரு ஆசனா. நம்ம வீட்டில் சோஃபா இருக்கிறதுனால இந்த இதை நம்ம ரொம்ப ப்ராக்டிஸ் பண்ணுறதில்ல. ஸோ பேரண்ட்ஸ் ஆகிய நம்ம வீட்டில் குழந்தைகளோடு உட்காந்து கீழே உட்காந்து நம்ம சாப்பிட்றப்ப மற்றும் அவங்க கூட நிறைய ஆக்டிவிட்டி செய்கிறப்ப இந்த விஷயத்தை மாற்றம் பார்க்கலாம். நான் என் குழந்தைகளோட என்ன ஆக்டிவிட்டி செஞ்சாலுமே வீட்டில் மற்றும் சாப்பிட்றப்பையும் சரி கீழே உட்காந்து தான் நாங்கள் செய்வோம். ஸோ இதனால் என் பிள்ளைங்கிட்டே நான் நிறைய மாற்றங்கள் பார்த்துருக்கேன். ஸோ வீட்டில் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நிச்சயமாக ஒரு மாற்றத்தை நீங்கள் பார்க்கலாம். நன்றி.